ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அஷ்டம குரு இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திச்சே, இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வந்து என்ன நன்மை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். குரு பயிற்சி எப்படிங்க பார்க்கறது, அதுக்கு ஒரு விளக்கம் வேணும். ஏன்னா பல கோடி பேர்கள் பல ராசிகளில் பல லக்னங்களில் இருக்கவங்களுக்கு ஒரு கிரகம் பயிற்சி எல்லா பலன்களையும் எப்படி தரும், இந்த கேள்வி கேட்கணும். அப்போ நமக்கு திசாபுத்தின்னு ஒன்று நடக்குது. நம்ம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து வரிசையாக ஒரு திசாபுத்தி நடக்குது. இப்போ நமக்கு நடக்கிற திசாபுத்தி அந்தர சூட்சுமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் குரு இருக்காரான்னு பாருங்க. அதில் குரு இருந்தார்னா நீங்கள் இந்த குரு பயிற்சி பார்க்குறதுல அர்த்தம் இருக்குது. இல்லை குருவுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகங்கள் இருந்து அதனுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்குதான்னு பாருங்கள். அப்போவும் இதை பார்க்குறதுல அர்த்தம் இருக்குது. அதர்வைஸ் வேறு கிரகம் திசாபுத்தி நடக்கிறவங்க இதை பார்த்து ஆக போகிறது ஒன்றும் இல்லை. இதுதான் குரு பயிற்சி பார்க்கக்கூடிய சூட்சுமம். சரி, இப்போ நம்ம கர்மாவில் குரு யாராக இருக்கார், நமக்கு எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் நல்லவர். அடுத்தது 90% எடுத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல தான் குருனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால் இந்த 4, 8, 12ங்கிறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, நம்முடைய கனவுகளை கேன்சல் பண்ணுறது, நமக்கு முன்னேற்ற தடைகளை உண்டு பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குருவானவர் வலுக்கக்கூடாது. அதே நேரத்தில் மறைந்தால் நல்லது. இப்போ 4க்கு பதிலாக 3ல் இருக்கலாம். 4ல் தான் ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் 3ல் இருந்தார்னா அது வந்து பாதிப்பு கொடுக்காது. அதே மாதிரி 8ல் தான் ஒரு நட்சத்திரம் இருக்குது, 7ல் இருந்தார்னா பாதிப்பு கொடுக்காது. 12ல் தான் ஒரு நட்சத்திரம் இருக்குது, 11ல் இருந்தார்னா பாதிப்பு கொடுக்காது. இது ஒரு விதிவிலக்குகள். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ குரு 9ஆம் இடத்துல 3 நட்சத்திரத்தின் வழியாக கடகராசியில் பயணிக்கிறார். முதல் ஜூன் 2 முதல் ஜூன் 18 வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். இப்போ வந்து நமக்கு நன்மைகள் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா மீன ராசி தான் நமக்கு 5ஆம் வீடு. அந்த 5ஆம் வீட்டுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக செய்வார். அதனால் நோய் குணமாகுது, கடன் அடைபடுறது, வழக்கில் வெற்றி பெறுறது அல்லது வழக்கு பைசலாகிறது, திருமண காரியங்கள் கைகூடி வர்றது, புத்திர பாக்கியம் கைகூடி வர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த 16 நாள். அதுக்கப்புறம் சனி நட்சத்திரத்தில் ஜூன் 18லேருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் போகிறார். இது சனியை போல வேலை செய்வார். இப்போ சனி நமக்கு நல்லவர் தான். ஏனென்றால் நம்முடைய லக்னத்தில் தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்லேயும் தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. இப்போ 5ல் தான் இருக்க. அப்போ நமக்கு இந்த சமயத்தில் அகம் சார்ந்த நன்மைகளை தருவார். உறவுகள் பிரச்சனையாக இருந்ததுக்கெல்லாம் கிளியர் பண்ணி பிரிவுகள் வந்து சேர்த்து வச்சுப்பார். அதே மாதிரி நமக்கு உறவுகள் சார்ந்த வகையில் திருமண காரியங்கள் எல்லாரும் வந்து இணக்கமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக செய்வார். இப்போ மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், ஒரு கமிஷன் வகை அல்லது கலைத்தொழிலில் இருக்கேன், மீடியாவில் இருக்கேன், சினிமாவில் இருக்கேன், இந்த மாதிரி வாய்ப்பேசி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறது, அது மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் ஒர்க், இதில் எல்லாம் வந்து நல்லது பண்ணும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. இந்த ஜூன் 18லேருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் 5ல் இருக்கிற சனி மாதிரி வேலை செய்கிறதுனால உற்பத்தி ஸ்தானத்துக்கு அது பாதிப்பு பண்ணும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டெஸ்டிங் சம்மந்தப்பட்டது, கேன்வாசிங் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, புது ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுறது, குவாலிட்டி அசர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆகஸ்ட் 18 முடிஞ்சது அப்படின்னா புதன் சாரம் போயிடுவார், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அப்போ நமக்கு லாபங்கள் உண்டு. நம்ம ஜாதகத்தில் புதன் வந்து 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் நமக்கு இந்த
புதன் சாரத்துல போகிறது அக்டோபர் 31 வரைக்கும் இந்த குரு வந்து நமக்கு நன்மைகளை தருவார். எதிர்பாராத தனலாபங்களை தருவார். எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு தீர்வு, உறவுகள்ல வந்து மேன்மையை கொடுப்பார். உறவுகள் வந்து நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா புரிதலோட இருக்கிறதுக்கு வழி பண்ணுவார். தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. 9ஆம் இடத்தில் குரு அப்படின்னாலே தெய்வ அனுகிரகம். அப்ப யாருக்கெல்லாம் இந்த சனி புதன் ஜாதகத்துல 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சௌக்கியத்தை கொடுப்பார். ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் சார்ந்த நன்மைகள், திருமணம் போன்ற சுப காரியங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக கொடுப்பார். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும்தான் மற்றும் வந்தோம். மற்ற தொழிலெல்லாம் ஓகே, நல்லா கொண்டு போயிட்டு இருக்கும். சரி, அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பரிகாரம்? இப்போ நமக்கு வந்து பொருள் சார்ந்த கஷ்டம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, யாரெல்லாம் விருச்சிக லக்னத்தில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து கணபதி வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணணும். அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் விநாயகருக்கு அர்ச்சனை தீபம் ஏற்றது, பிள்ளையார் பட்டி போகிறது, இது மாதிரி இது பண்ணலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். பரணி பூரம் பூராடம் நட்சத்திர நாட்களில் வந்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை வழிபாடு பண்ணலாம். ஸ்ரீரங்கம் போய் தாயார் சன்னதியில் தெய்வம் போட்டு தாமரை பூ சாத்தி வழிபாடு பண்ணலாம். ஸோ இது வந்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு கஷ்டத்துக்கு பரிகாரம். இல்லை நமக்கு உறவுகளில் தான் பிரச்சனை, என் ஜாதகத்தில் குருவோ சனியோ புதனோ எல்லாம் வந்து உறவுகளுக்கு பாதிப்பாக தான் வேலை செய்யுது, திசா புத்தியில் இது வந்து அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம மெயினாக சனியை தான் பிடிச்சிக்கணும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி தான் சனியினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்களில் நம்ம போய் ஆஞ்சநேயரை வழிபடலாம், திருநள்ளாறு சனீஸ்வரரை வழிபடலாம், கருப்பராயன் முனீஸ்வரர் போன்ற தெய்வங்களை, காவல் தெய்வங்களை வழிபடலாம். இந்த நட்சத்திரங்களில் போய் வழிபட்டு நாம் வந்து முதியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்யலாம், கடைநிலை ஊழியர்களுக்கும் நம்ம தர்மங்கள் செய்யலாம். இதெல்லாம் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும். இதனால் எப்போவுமே நம்ம ஜோதிடத்தில் அகம் சார்ந்து புறம் சார்ந்துன்னு பார்க்கணும். அகம் சார்ந்து நல்லா இருக்கும்போது புறம் சார்ந்து கொஞ்சம் பாதிக்க செய்யும், புறம் சார்ந்து நல்லா இருக்கும்போது அகம் சார்ந்து பாதிக்க செய்யும். ஸோ அதையெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்குது. அதை விட்டுட்டு நாம் ராசி பலன் பார்க்குறதும் இந்த பயிற்சிகள்னால தான் நமக்கு எல்லாமே நடக்குதுன்னு நம்புறதும் தான் பிரச்சனை. ஜோதிடத்தில் வந்து முரண்பாடு வர்றதுக்கு காரணம். ஜோதிடம் வந்து தவறாகாது, அது வந்து அதனுடைய விதியை கரெக்டாக சுட்டி காட்டி கரெக்டாக வழி நடத்தி அந்த நிகழ்வுகளை நடக்க வைக்கும். நாம தான் அதில் டெப்த்தாக போய் பார்த்துக்கணும். என்ன கிரகம் ஆதிக்கம், என்ன கிரகம் எதற்கு சாதகம், எந்த பாவம் இப்பொழுது திசாபுத்தியில் இயங்குது, இதைக்கு பொறுத்து தான் நம்ம கேள்விகளுக்கு ஜோதிடத்தில் பதில் கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.